ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மக்களை கூட்டி கொண்டு போய் அவங்க ஊரில் பத்திரமா கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மக்களை பிக்கப் பண்ணிக்கிருவோமா. வாங்க 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 வாங்க, பொறுமையாக பொறுமையாக பொறுமையாக. ரைட்டு, இப்போ வண்டி எடுத்துக்கோங்க, மெதுவாக கிளம்புவோம். ரைட்டு, கிளம்புறோம். அப்படியே மெதுவாக அப்படியே வளைச்சி அப்படியே போவோம். எவனும் குறிக்க வந்துடக்கூடாது. நம்மளே ஒரு தெக்கடியாக போய்க்கிருக்கான். வலை 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 அடிச்சு ஓட்டு அப்படியே வலை. என்னடா அது, நம்மளுக்கே ஒரு அந்த நடுவில் ஒருத்தன் லைட்டாக அடிச்சிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடித்து ஓட்டுவான். அடிச்சு ஓட்டு. என்னடா போலீஸ்காரன் நடுவில் வரேன், நம்மளை பார்த்து பயந்து நின்றுட்டேன். இதுக்கு இவன்ட்டெல்லாம் போனோம்னா ஒன்றும் தேராதுன்னு. முன்னாடி ஒரு சிவப்புக்காரன் வண்டிக்காரன் வேற போய்க்கிருக்கான். இங்கே ஒரு வளைவு வேற இருக்கா. இந்த வளைவு தான் கொஞ்சம் பிரச்சனை. அடித்து ஓட்டி போய்க்கிருக்க வேண்டியதான். எப்படி வளைச்சி ஓட்டினா தான் வெயிட்டை காட்ட முடியும் நம்மளாம். இல்லாட்டி சும்மா பயப்படவே மாட்டாங்க எவனும். அடித்து ஓட்டுவோம். ஓட்டு. வெளியேந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் ஓட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்டேரிங் எங்கிட்டு வளையுதுன்னே தெரிய மாட்டேங்குது. உள்ளே இருக்க ஸ்டேரிங் வெளியே இருக்கிறது தெரியுது. அதனால் உள்ளேக்க போய் ஓட்டுவான் கொஞ்ச நேரம். லைட்டாக திரும்பினா கூட இங்கிட்டு திரும்புது அங்கிட்டு திரும்புதுன்னு தெரியுது. ஆனால் வெளியே இருந்து ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடித்து ஓட்டுவான். நல்லா போய்க்கிருக்கும் வண்டி. மேப் லோட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே வளைஞ்சு அப்படி போகிறது தான் செம்மையாக இருக்கும். எல்லாம் மஞ்சளாக கிளம்பி வந்துடுவாங்க ஆகுனா. வண்டி அப்படியே கவுத்துற மாதிரியே தான் போகுது வண்டி. அடிச்சு ஓட்டு. அப்படி இந்த வளையிறது தான் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கார் இடிச்சிருவோமா? அப்படிலாம் இல்லை, மெதுவாக அடித்து ஓவர்டேக் பண்ணி போய்க்கிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இண்டிகேட்ரு போட்டு அழகாக ஏறி போய்க்கிருக்கான் பையன். நம்ம இண்டிகேட்டரே போடாமல் ஏறி போவான். எங்கேடா போகிற? இந்த பின்னாடியே வரேன். அவன் அடித்து போய்க்கிருக்கிறேன். நம்ம 100ல் போனாலுமே அவன் அதுக்கு மேலே போய்க்கிருப்பான் போல். அடித்து ரொம்ப வேகமாக போய்க்கிருக்கானே. இந்த வரேன் விரட்டி வரேன். இந்த அவன் தான் இண்டிகேட்டர் போட்டு ஏறி போனவன். ஓவர்டேக் பண்ணிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் தான் போயிட்டான், அந்த அடித்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ரா டும்மில்னு போய்க்கிருக்க வேண்டியதான். வண்டி 100லாம் தாண்டி அடித்து புயல் வேகத்தில் போய்க்கிருக்கேன். குறுக்க எதுவும் மணல் அரியெல்லாம் வந்துடாமல் பார்த்துக்கையா. கருப்பையா, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வளைவு இருக்குது, அப்படியே நான் வளைஞ்சிட்டோமா, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி அடித்து அருமையாக எடுத்தாச்சு வண்டியை. உள்ளே கவிட்டு இப்படி எடுத்தாச்சு. இந்த திறமையெல்லாம் நமக்குள்ளே தான் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. ரோட்டில் மட்டும் நம்மள்கிட்ட வண்டி இருந்துச்சு, அப்படியே லெஃப்ட்டில் ரைட்டில் ஓட்டலாம். கார் தான் இல்லை நம்மள்ட்ட ஓட்டி பழக. இல்லாட்டி அதையும் ஓட்டி பழகிடலாம். லைசன்ஸ் எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடித்தாலும் ஒன்று கொடுத்துட்டோம். இடித்தாலும் தான் வாய விட்டேன். நம்ம இதிலே இந்த இடிக்கிறோமே, நிஜ வாழ்க்கையெல்லாம் வண்டியெல்லாம் கொடுத்தாங்கன்னா ரோட்டில் எவனாச்சும் உசுரோட வாழ்வேன். எல்லாரையும் விட்டு அடிக்கிறதேன். அதனால் ஃபஸ்ட்டு இங்கே ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் ரோட்டுக்கு போவோம். என்னங்கிறீங்க? ஆமாங்கிறேன். அடித்து ஓட்டு. கிளப்பு 100ல் கிளப்பு விடாத. டான் 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 டிடிடிடோ டைன் டாயின் டாயின். இந்த ஒருத்தன் வரேன் ப்ளூ கலரில் அப்படியே நெருப்பாக போய்க்கிருக்கான். அந்த உள்ளே பூந்துட்டான். அப்படியே லெஃப்ட் அடித்து அப்படியே ரைட் அடித்து அப்படியே கட்டு அடித்து அப்படியே நெருப்பை ஓட்டு வேண்டா. சும்மா நினச்சிக்கிறிக்கியா? சும்மா தான், ஒன்றுமே பண்ண முடியாது. விலகு வருது வெங்கை வெளியே வருது. டான் 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 அப்படின்னு நெருப்பை போய்க்கிருக்கோம், ஒன்றுமே பண்ண முடியாது. லைட்டு வேறு அடித்து வந்துக்கிருக்காரு, டே வழியே விட்றா அப்படின்னு மஞ்சக்காரரு. டான் 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 அப்படியே வளைவை மட்டும் பாருங்கள். அப்படியே பாருங்க, ஒருத்தன் அப்படி இடிக்காமல் அப்படி, அதான் கட்டு. ஒன்றுமே பண்ண முடியாது. ஆள் 100ல் அடித்து போய்க்கிருக்காரு, ஒன்றுமே பண்ண முடியாது. வளர்த்து அடித்து ஓட்டி பயங்கர தீ போக்கில் போய்க்கிருக்காரு. அடித்து எவன் குறுக்க வந்தாலும் அடித்து நொறுக்கி போகிறதான். டம்முன்னு சத்தம் தான் கேட்குது. ஆனால் நம்ம வண்டிக்கு எதுவும் ஆகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடித்து ஓட்டி தீயாக போய்க்கிருக்கிறோம்.
அவ்வளோதான். நம்ம தீயா போனாலும் டக்கு டக்குன்னு மேப் வந்து அப்டேட் ஆகுது. அதான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடித்து ஓய்க்கிருக்க வண்டியை தான். எவனாச்சும் வந்து குறுக்க பூந்துடுறான். நம்மளும் எவ்வளோ தான் உசுரை கொடுத்து கட் பண்ணி போய்க்கிருக்க வேண்டியதாக இருக்குது. உள்ளே முன்னாடி ஒருத்தன் போய்க்கிருக்கான். இப்போ அவனை வேறு ஓவர்டேக் பண்ணணும். மஞ்சன்னு கிளம்பிடுறாங்க லாரியில். ஆகுனா உள்ளே இருக்கவங்க வேற கத்துறாங்க கடந்து, ஐயோ கொண்டுறாதப்பா அப்படின்னு. ஐயா ரோட்டை மாறிட்டோம் காய்ஸ், ரோடு மாறி போயிட்டோம். பிரேக் போடணும். ஆஹா நிற்க மாட்டேங்குது பிரேக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிவேஸ் கீரை போட்டு அப்படியே பின்னாடி அப்படியே வளைச்சி அப்படியே அடித்து உள்ளே ஏற்ற வேண்டியதான். நெருப்பா புயலை கிளம்பி விடு ராஜா. அடிச்சு ஓட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வளைஞ்சாச்சு. அடித்து ஒரு டேர்னிங் வந்துக்கிருக்கு. அந்த டேர்னிங்கில் வளைஞ்சு போக வேண்டியதான். அந்த டேர்னிங்லாம் வளையும் போது அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு தான் வளைக்க தெரியல. போய் பிளாட்ஃபார்மில் கொடுத்து அடித்து வண்டியை டும்முன்னு அடிக்கிறோம். எப்படிலாம் இருந்துச்சு அப்படி. அந்த சந்துக்குள்ளே விட்டு ஓட்டுறதே ஒரு தனி சந்தோஷந்தான். அப்புறம் அடுத்த ஒரு வளைவு, அந்த 2 வண்டிக்குள்ளே நடுவில் விட்டு அடிச்சு வந்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா. எவனுமே அப்படிலாம் ஓட்ட மாட்டேன். இப்போல்லாம் நெஜ வாழ்க்கையிலே அடித்து ஓட்டிக்கிருக்கிறாங்க. நம்ம என்ன கேமுக்கு இந்த சீனா போடுறோம். அடித்து பறக்க விட்டு போய்க்கிருக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம்லாம் அடித்து ஓட்டிக்கிருக்கோம். அடித்து ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஸ். நெருப்பா தீயாய் கிளம்பி விடு. டன் 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 டன். அவ்வளோதான். என்ன ஒரு பையக்க வைக்கிங்கண்ணா. எவனுமே வராப்பவே நம்ம பிளாட்ஃபார்மில் இந்த போட்டு ஓட்டுறோமே. எவனாச்சும் வந்தான் ஏன்னா என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. லாரி எம்டியாக போய்க்கிருக்கு. அப்படியே வளைவு தான். அந்த சிவப்பு லைனை அடித்து தூக்கு குத்து. என்ன பொறுமையாக இருக்கிற, அடி இடி. சிவப்பு லைட்டு விழுந்தா நிற்கணுமா, நீயே சிவப்பு தான் அதுக்காண்டி நின்றுக்கிருப்பியா அப்படின்னு அடித்து ஏற்றியாச்சு பயலை. நம்ம வந்து சிவப்பு லைட்லேயே நிற்காமல் பயலை காப்பாற்றி கூட்டி வந்துக்கிருக்கிறோம். ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஸ். நம்ம இடித்து தள்ளிட்டு நம்மளோட வேகமாக போய்க்கிருக்கான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். விடக்கூடாது. அவனெல்லாம் அடித்து நொறுக்கி நம்ம அவனை அடித்து தூக்குறோம். இப்போ வண்டி பிக்கப்பு எடுக்க மாட்டேங்குது. அதான் வேறு ஒன்றும் இல்லை. நடுவில் வேறு குறுக்க அந்த அடிச்சு